இந்த மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்கிட்ட வந்து வாதாடுற குணம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நியாயத்துக்காக வாதபூர்வமாக இவர்களிடம் ஒரு விஷயத்த வாதிட்டு நிரூபிச்சா உண்மையை ஒப்புக்குவாங்களா? இவங்ககிட்ட வாதாடுற குணம் இருக்குங்கிறீங்க. ஒரு விஷயத்த வந்து நாம இவங்ககிட்ட வாதாடுறோம், ஒரு நியாயமான ஒரு விஷயத்த வாதாடி இவங்ககிட்ட வாதபூர்வமா நிரூபிக்கிறோம், அப்ப இவங்க ஒத்துக்குவாங்களா? ராசி நல்லா இருக்குன்னு வைங்க, அப்ப இன்னொருத்தர் வந்து தாண்ட வந்து வாதாடுறது வந்து இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதை ரசிப்பாங்க. பரவாயில்ல, இது பேர் ஃபைட் பண்றாங்க பாரு, ரசிப்பாங்க, அது ஒத்து கவனிப்பாங்க, அந்த திறமையை பாராட்டுவாங்க. இந்த பட்டிமன்றங்களை ரசிக்கிறவங்க, வழக்காடு மன்றங்களை ரசிக்கிறவங்க, செய்தி தொலைக்காட்சி வந்து டிபேட் விவாத மேடை நிகழ்ச்சி இருக்கிறீங்களா, அதை வந்து பாக்குறவங்க, அதை ரசிக்கிறவங்க, இவங்க எல்லாமே செவ்வாயின் பலம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அது நல்லா இருக்கும் இவங்களுக்கு. அதுல இருக்கிறத மற்றவங்க பேசுறத சீர்தூக்கி பார்த்து இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு விஷயம் சார்ந்தோ இவங்க அதை பார்க்க மாட்டாங்க. ரெண்டுல இருக்க சாதகபாத ரெண்டு பேர் பேசுறதையும் இவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு கட்சி சேர்ந்தவங்க இன்னும் எதிர்கட்சி தவறா சொல்றாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது என்ன அவங்க யோக்கியமா இவங்க யோக்கியமா பேசுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இந்த செவ்வாய் பலம் உள்ளவங்க வந்து அதுல இருக்கிற நன்மை தீமை, இதுல இருக்கிற நன்மை ரெண்டும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடாது. சரி, ராசி கெட்டு போயிடுது, அவங்க என்னதான் வாதாடினாலும் அதுக்கு மேல அவங்க ஒரு காரணத்தை வச்சுக்குவாங்க. தவறான வாதங்களை, தவறான சாட்சியங்களை, தவறான ஆதாரங்களை வச்சு தன்னுடைய கருத்து தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க தன்னுடைய வாத திறமைய, வாதாடும் திறமைய, வாயாடி திறமையை வச்சு அதை சரின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவாங்க. வக்கீல்கள் கூட ரெண்டு விதம் இருக்காங்க. ஒருவர் வந்து ஒரு வழக்கு விஷயமா அவர் அணுகிறாருன்னா அதை படிச்சு நல்லா பார்த்துட்டு எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு இதுல இதுதாங்க உண்மை, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அல்லது நம்ம பக்கம் நியாயம் இல்லை, இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது தெளிவா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியாயம் இல்லைன்னா எந்த அளவுக்கு அதை நீட்டிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் நீட்டிட்டே போறேன், நீங்க சமாதானமா போறது ஏற்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நியாயம் இருக்கு அப்படின்னா நீங்க சமாதானமா போக வேண்டிய அவசியம் இல்லை, இது அப்பீல் போனா கூட நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடக்கும். ஆனா எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, எப்படியும் ஜெயிக்கணும், அவன் நியாயம் இல்லை அப்படின்னா கூட தவறான சாட்சியங்களும் தவறான ஆதாரங்களை சமர்ப்பித்து அதுல வெற்றி பெற முயற்சி செய்து சில நேரங்களை வெற்றியும் பெற்றுடுவாங்க. இது செவ்வாய் சூரியன் ஜாதகத்துல கெட்டி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைங்க. அவங்ககிட்ட வந்து இந்த சண்டேற குணம், விடாப்பிடியான குணம், தோக்கவே கூடாது, விடாப்பிடியான குணம் வந்து அவங்ககிட்ட அதிகமா இருக்கு.